வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆர்பிஎஃப் எக்ஸாம் படிக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையோ இல்லைனா கான்ஸ்டபிள் எக்ஸாம்லையோ அட்வான்ஸ் மேத்ஸ் உண்டா? அதாவது அட்வான்ஸ் மேத்ஸ்னா என்னன்னா, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, இந்த 3 டாபிக் தான் அவங்க வந்து மெயின் பண்ணி சொல்றது. ஓகே, ஸோ இந்த 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, இது நாங்கள் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கொடுத்துருந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் சொன்ன சிலபஸ் படி அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வராது, நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் தான் அந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆர்பிஎஃப்ல சப் இன்ஸ்பெக்டருக்கோ இல்லைனா கான்ஸ்டபிளுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் மேத்ஸ் அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாரும் கேட்குற டாபிக் வந்து இந்த 3 தான். இந்த 3ல நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று படிக்கணுமா, இல்லை 3மே படிக்கணுமா, இது சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னா அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி. இப்போ மென்சுரேஷனுமே அட்வான்ஸ் மேத்ஸில் தான் வரும். ஆனால் அதை வந்து அரித்மெட்டிக்னு சிலபஸ் கொடுத்துருந்தாலுமே அதுல இருந்தும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம், அதுவும் அட்வான்ஸ் மேத்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இந்த 3 டாபிக் தான் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் வந்து இந்த 3 டாபிக் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா இந்த 3 டாபிக் நீங்க படிக்க வேண்டாம், இது சிலபஸ்ல கிடையாது. ஓகே, அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்த சிலபஸ் இதுதான். இதுல வந்து இவங்க அரித்மெட்டிக்னு தான் கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ்னு கொடுத்துருக்கலாம், இல்லைனா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா கூட இதுல அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டவுட் வரலாம். ஆனா இவங்க கொடுத்துருக்கிறதே அரித்மெட்டிக் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய இது வரைக்கும் இருக்கிறது வந்து நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான், அதோட சப் டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்ததா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், யூஸ் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் மென்சுரேஷன் மட்டும்தான் அட்வான்ஸ் மேத்ஸ்ல இருக்கக்கூடியது. ஆனால் இவங்க சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் மென்சுரேஷன்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் மென்சுரேஷன் படிச்சு தான் ஆகணும். இதில் அல்ஜிப்ராவோ, ஜாமெட்ரியோ, ட்ரிக்னாமெட்ரியோ மென்ஷன் பண்ணவே இல்லை, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுக்கவே இல்லை. இந்த எக்ஸட்ரா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தை கொடுத்தனால இது கேட்பாங்க, நீங்கள் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. அப்படி எக்ஸட்ரா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மேத்ஸ்ல இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. ஓகே, மேட்ரிக்ஸ் இருக்குது, செட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதையெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. ஓகே, இந்த எக்ஸட்ரா கொடுத்தனால கேட்பாங்கன்னு மீனிங் கிடையாது. இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இது வரைக்கும் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல கான்ஸ்டபிள்லையும் அட்வான்ஸ் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வரல, அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர்லையுமே வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கொஸ்டின் வரல. ஓகே, இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு இதை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இது நம்மளோட தமிழ் சேனல் தான். இந்த சேனலை வந்து நான் குறை சொல்லலை. ஓகே, இந்த சேனல் வந்து உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான சேனல் தான், நம்மள மாதிரியே குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கக்கூடிய சேனல் தான். இதுலையுமே நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க இங்கே படித்தவங்களுமே. ஓகே, ஸோ இந்த சேனல் வந்து பர்டிகுலராக எனக்குமே இந்த சேனல் பற்றி தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த சேனல் பற்றி பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனலை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி யாருமே எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதில் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கு. ஏன்னா இவர் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரூஃபுக்காக ஒரு சில கொஸ்டின் காட்டியிருக்காரு. இது வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஒருவேளை நான் சொல்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக திருப்பி சொல்லலாம். ஓகே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதுமானது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சேனலை வந்து நான் குறை சொல்லவே விரும்பலை. குறை சொல்ல ஒரு தகுதியான சேனலும் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு நல்ல சேனல் தான், அது வந்து எனக்குமே தெரியும். ஓகே, ஸோ அதனால இப்படி யாரும் எடுத்துக்க வேண்டாம். கரெக்டான கண்டென்ட் கொடுக்கக்கூடிய சேனல் தான், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சேனல் தான். பட் நானுமே ஒரு சில நேரம் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க தான் செய்கிறேன். ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணி சொல்றது சில நேரம் தப்பாகலாம். பட் நான் இது தப்பா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கும் வீடியோ 2-3 வாட்டி கொடுத்துருக்க தான் செய்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. ஓகே, ஒரு சிலது வந்து நம்ம ஏதோ ஒரு இதை ஃபாலோ பண்ணி தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தப்பா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இது வந்து தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால இது தப்பு, இந்த சேனல் வந்து இப்படி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஓகே, ஸோ இப்போ இதுதான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்த எக்ஸாம்பிள். ஓகே, ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர்ல வந்து இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிக்னாமெட்ரியோட ஒரு சப் டாபிக். ஓகே, அதே மாதிரி அல்ஜிப்ரால கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் 2019 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இவர் எந்த டேட்ல 6/1/2019 எந்த ஷிஃப்ட்ல அப்படிங்கறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, பட்
நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆலிவ் போர்டில் பார்த்துருக்கேன், அடுத்து டெஸ்ட் புக்கில் கொடுத்துருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஆலிவ் போர்ட் டெஸ்ட் புக்லாம் வந்து சும்மா நாள்னு ஒரு கொஸ்டினை கொடுத்து இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்கக்கூடிய வெப்சைட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கூகுளில் இன்னும் நிறைய வெப்சைட்டில் தேடி பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 6/1/2019 ஷிஃப்ட் 2ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 13/1/2019 ஷிஃப்ட் 3ல அந்த மாதிரி இவர் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாரு. ஓகே, நான் இதுல சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல இவர் கொடுத்திருந்த எல்லா எக்ஸாம்பிளையும் எடுத்து பார்த்துட்டேன். ஓகே, எல்லா ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து பார்த்துட்டேன். அந்த பர்டிகுலர் ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு நான் பார்த்த அந்த கொஸ்டின்ல அந்த அட்வான்ஸ் மேத்ஸ் கொஸ்டின் இல்லவே இல்லை. ஓகே, நான் இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இதை நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டேன். சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய எக்ஸாம் பற்றின அப்டேட் எல்லாமே இதில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த டெலகிராம் சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஓகே, ஸோ இந்த லிங்க்கை நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்ற கொஸ்டின் எல்லாமே இதில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணீங்கன்னா இது ஆலிவ் போர்டோட வெப்சைட் தான். ஓகே, ஸோ இதில் எந்தெந்த ஷிஃப்ட்டோ அந்த ஷிஃப்ட் வைஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஓகே, இப்போ 6 ஜனவரி 2019 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2க்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, இதுல ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் தப்பா இருக்கும். ஓகே, இப்போ ஷிஃப்ட் 3ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஷிஃப்ட் 2 இருக்கும். மற்றபடி மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல அந்த பர்டிகுலர் கொஸ்டின் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. இது ஆல்ரெடி இந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன்ல, இந்த ஸ்டூடெண்ட் கிட்டையும் நான் வந்து செக் பண்ண சொன்னேன். நானும் செக் பண்ணேன், அவர்கிட்ட இந்த லிங்க் கொடுத்து செக் பண்ண சொன்னேன். அவர் செக் பண்ணிட்டு கேட்கல சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஓகே, ஸோ அதனால அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. ஓகே, இது வரைக்கும் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல சப் இன்ஸ்பெக்டர்லையும் கேட்டதில்லை, கான்ஸ்டபிள்லையுமே வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்டதில்லை. அப்படி கேட்கறதா இருந்தால் அவங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ்லேயே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இதுல மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்றப்போ ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல கொஞ்சம் மாடரேட்டான ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேத்ஸுக்கு இதுதான் சிலபஸ். ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், அதுக்குள்ள வரக்கூடிய எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த டாபிக்லாம் நீங்க தரவா படிச்சா போதுமானது. 100% மேத்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ஈவன் டைம் அவுட் ஒர்க்ல இருந்து கூட இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல. பட் இருந்தாலும் இதுவுமே அரித்மெட்டிக்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் அப்படின்னால அதையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போது 1-2 கொஸ்டின் கேட்டிருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, இந்த 3 டாபிக் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ ஆர்பிஎஃப் எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து எப்படி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்ததா கான்ஸ்டபிளுக்கான 120 டே ஸ்ட்ராட்டஜி, சப் இன்ஸ்பெக்டருக்கான 120 டே ஸ்ட்ராட்டஜி, இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லா அதை பத்தியுமே வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இந்த எல்லா வீடியோவுமே வந்து ஆர்பிஎஃப் SIN கான்ஸ்டபிள் 2024 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கும். பிளேலிஸ்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க பிளேலிஸ்ட்லேயே கூட போய் பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துட்டு நீங்க இந்த டைம் டேபிள இப்போ இருந்து கூட ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இன்னும் எக்ஸாம் டேட் சொல்லலை. கண்டிப்பா 3 மாசத்துக்கு மேல டைம் இருக்குது. அப்படின்னா நீங்க இப்போ இருந்து கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும். ஏன்னா இதில் நான் கம்மியான டார்கெட் தான் டெய்லி கொடுத்துருப்பேன். டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு நீங்க நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆனா இந்த 2 வீடியோலையும் நம்மளோட கோர்ஸோட ஃபீஸ் வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ ஃபீஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னால ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து 999 இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1499. நீங்க டைரக்டா ஆப்ல பே பண்ணீங்கன்னா 1999 பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல பண்ணாதீங்க. நீங்க இதுல பண்ணீங்க அப்படின்னா இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 400 ரூபீஸ்க்கு மேல வந்து எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வராது. ஓகே, அதனால தான் நாங்கள் வந்து டைரக்டா அக்கௌண்ட்ல பே பண்ற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ 1499 நீங்க பே பண்ணா போதுமானது. அதை எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜிகே புக், ஸ்டாட்டிக் ஜிகே புக்குமே நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கோம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக. இந்த புக்கை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு புக்கோட சாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. அதையுமே நீங்க எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணி வாங்கினீங்கன்னா ஜிகே புக் வந்து 500 தான், ஸ்ட்ராட்டஜிகே புக் வந்து 350 தான். நீங்க ஆப்ல பே பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் காட்டும், ஆப்ல பே பண்ண வேண்டாம். ஓகே, அதே மாதிரி SI கான்ஸ்டபிள் இந்த 2க்குமே காம்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது 250 ரூபீஸ். இது நீங்க டைரக்டா ஆப்லேயே பே பண்ணிக்கோங்க. ஆப்ல கோர்சஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல RPF SIN கான்ஸ்டபிள் காம்போ டெஸ்ட் பேட்சை ஓபன் பண்ணி அதுலேயே காட்டுற அமௌண்ட் நீங்க அப்படியே அதுலேயே பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுல பே பண்ணி நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து தமிழ்ல இருக்குது. ஒரு சில டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம்
அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, மேக்ஸிமம் டெஸ்ட் வந்து தமிழ்ல இருக்கும், ஒரு சில டெஸ்ட் மட்டும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம், இல்லைனா புக்கு எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சந்துரு மேத்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணி கூட நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க், இது வந்து iOS ஆப்க்கான லிங்க், இது வந்து வெப்சைட்டுக்கான லிங்க். ஓகே, இப்போ நீங்க iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு இதில் சேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சந்துரு மேத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸோ இல்லைனா புக்கோ எது வேணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாட்டியும் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்களே ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருவோம். அதில் UPI ஐடியும் இருக்கும், அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். ஓகே, அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். உங்களுக்கு எதுல தேவையோ அதுல வந்து பே பண்ணுங்க. ஒரு இது ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்னு கொடுத்துருப்போம், அதுல கூட நீங்க வந்து பே பண்ணலாம். பே பண்ணிட்டு இப்போ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1499, GK புக்னா 500, ஸ்ட்ராட்டஜிகே புக்னா 350. இதுல எது தேவையோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இதே சேட்ல அந்த சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிறத ஓபன் பண்ணி அதுல இந்த மாதிரி உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அனுப்புங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புறப்போ நீங்க யாருக்கு அனுப்பியிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க, எந்த டைம்ல எந்த டேட்ல அனுப்புனீங்க, டிரான்சாக்ஷன் நம்பர், இதெல்லாம் தெரியுற மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஜிபேல பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து அனுப்புங்க. ஓகே, நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு 24 ஹவருக்குள்ள கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகும். 24 ஹவர் கழிச்சு ஆக்டிவேட் ஆகலன்னா நீங்க கேளுங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்க திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ 24 ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஆப் ஓபன் பண்ண உடனே அதில் ஹோம் பேஜ்லேயே இந்த மாதிரி வந்துடும், பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதில் ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நிறைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா சி ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும், நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா கோர்ஸுமே வந்துடும். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மேலே கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் கான்ஸ்டபிளுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், சப் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஒன்றுக்குள்ளேயும் அந்த 120 டே ஸ்ட்ராட்டஜியும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து வீடியோவா அவைலபிளா இருக்கும். ஓகே, GK அதுக்கப்புறம் மேத்ஸ், ரீசனிங் எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து நான் கொடுத்துருக்க டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க வேண்டாம், பர்டிகுலரா அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி இந்த 3 டாபிக் வந்து நீங்க படிக்க வேண்டாம். இது நான் வந்து வெறுமனே இந்த 3-4 வெப்சைட்ல இருந்து மட்டும் பார்த்து சொல்லல. ஓகே, நிறைய நார்த் இந்தியன் சேனலை நான் பார்த்தேன். ஒருவேளை இது உண்மையா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குமே டவுட் இருக்க போய் நான் நிறைய சோர்ஸை வந்து ரெஃபர் பண்ணேன். ஓகே, நிறைய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய நார்த் இந்தியன் சேனல்ஸ், பர்டிகுலர் ரயில்வே எக்ஸாம்ல இவங்க அதிகமான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில சேனல் எல்லாத்துலயுமே பார்த்துட்டேன். அவங்க சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டேன். அவங்களுமே வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்க அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால கண்டிப்பா வராது. ஓகே, இது வரைக்கும் RPF எக்ஸாம் படிக்கிறவங்க யாருமே இதை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதனால நீங்க படிக்க வேண்டாம். நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம கிட்ட வீடியோஸ் அவைலபிளா தான் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அட்வான்ஸ் மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே டாபிக் வைஸ் வீடியோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கம்ப்ளீட் சிலபஸ் இருக்குது. ஓகே, அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி எல்லாமே அவைலபிளா தான் இருக்குது. ஆனா அதை மட்டும் படிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 month கிட்ட தேவைப்படும். அந்த அளவுக்கு அதுல அதிகமான வீடியோஸ் இருக்கும், அதிகமான கண்டென்ட் இருக்கும். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.